இல்லை பேசிக்கலாக சார் அந்த அந்த கல்யாணன்றது வந்து இந்த செலிப்ரிட்டிஸ் இவ்வளோ பேர் சேர்ந்ததால அது வந்து பிரம்மாண்டமாச்சு. நான் பிரம்மாண்டமாகவே பண்ணல ஆக்சுவலாக. ஓகே. முடிஞ்ச வரைக்கும் சிம்பிளிஃபைடாக தான் பண்ணேன். அது இவ்வளோ பேர் வந்ததில் பிரம்மாண்டங்கள்லாம் உள்ளே வந்து பிரம்மாண்டமாக்கிட்டாங்க. அதில் நம்முடைய பிரம்மாண்டத்தின் பிரம்மாண்டம் விஜய் சார் வந்தது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஒரு சாதாரண காலகட்டத்தில் வந்ததுன்னா ஓகே, ஒரு சினிமாவில் எல்லோரும் வரும்போது ஒரு ப்ரொடியூசருக்கு ஃபேமிலிக்கு எல்லோரும் வந்தாங்கன்னு சொல்லுவோம். இன்றைக்கி உள்ள சூழ்நிலையில் அவர் வெளியவே வராமல் இருந்து இப்போ வந்த இடத்துக்காக அது ரொம்ப பெரிய பேசுபொருள் ஆயிடுச்சு. அது ஒரு பெரிய பெருமை தான் எனக்கு, அந்த வாய்ப்பு எனக்கு விஜய் சார் கொடுத்தாரு அப்படின்றதுல. ஏன்னா எவ்வளோ அந்த அந்த எவ்வளோ பேருக்கு அந்த பெருமை கிடைக்கும்னு ஒன்று இருக்குல்ல இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில். ஏன்னா விஜய் சார் வந்து ரொம்ப வருஷமாக பழக்கமாக இருந்தாலும் கூட இந்த சூழ்நிலையிலும் அவர் வரணுன்ற அளவுக்கு நம்ம வந்து அவருக்கு இதை மனசில் பட்டிருக்கோன்றது எனக்கு ஒரு எங்களுக்கு இப்போ தான் கோட் மூலியமாக தான் நீங்கள் க்ளோஸ் ஆனீங்கன்ற மாதிரி தான் ஃபீல் எங்களுக்கு கிடச்சிது. ஏன்னா நீங்கள் கோட்டோட அந்த சக்ஸஸ் அந்த டைமில் வந்து ஒரு ரிங் ஒன்று கோட்டுன்னு ஒன்று நீங்கள் கிஃப்ட் பண்ணியிருந்தீங்க. அவர் அதை அவரோட இன்ஸ்டாகிராமில் பெரும்பாலும் அப்படி போட மாட்டார். அவரோட இன்ஸ்டாகிராமில் அவரோட ட்விட்டர்லலாம் அதை வந்து போட்டார். ஸோ ஓகே, அந்த டைமில் தான் அந்த நெருக்கம் நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சோம். உண்மையாகவே நீங்கள் எப்போ பேச ஆரம்பிச்சிங்க? இல்லை சார், ரொம்ப வருஷமாகவே எனக்கு தெரியும். அதாவது அதான் சொன்னேன், நான் வந்து விஜயகாந்த் சாரோடவே வளர்ந்தவன். அவர் காம்பவுண்டு இவர். அப்புறம் எஸ்எஸ் சார் வந்து ரொம்ப நெருக்கமாக இருப்பார். அப்போ பல சமயத்தில் அவர் ரொம்ப சிறு வயதில் அவர் நடிக்க வர்ற காலத்தில் சும்மா தெரியும், பார்த்துக்கும், பரஸ்பரம் தெரியும். அப்புறம் நிறையா படங்களில் பட விழாக்களில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் நம்ம பார்த்துட்டே தான் பழகிட்டே தான் இருக்கோம். நடிக்க போனதுன்றது அதுதான். நானும் தொழில்முறை நடிகன் இல்லை, ரொம்ப ரெகுலராக நடிக்கிறாள். அது வெங்கட்பிரபு டைரக்ஷன்றதுனால எனக்கு வெங்கட்பிரபு இருக்கிற நட்பில் அதை நடிக்கிற வாய்ப்பு அமைஞ்சிது. அங்கே போய் மாஸ்கோவில் ஒரு 10 நாள் அவர் கூட ட்ராவல் பண்ணோம். அப்போ நிறைய பேசணும், கொண்டு அந்த பழக்கம்லாம் இருக்குது. அப்புறம் அந்த மோதிரன்றது ஒரு சின்ன அந்த க்யூட்டான கான்செப்ட் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அது மாதிரி நம்ம எங்கேயாவது நம்மளை அவர் மனசை நம்ம தொட்டுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்றது ஒரு விஷயம். அதனால் வந்து அவர் அந்த சந்தோஷத்துக்காக வந்து என்னோட மகள் விழாவில் வந்து கலந்துக்கிட்டாரு. அதான் உண்மையான விஷயம். முக்கியமாக அவரோட ட்ரெஸ்ஸை வந்து நிறைய பேர் வந்து சொன்னாங்க சார், பட்டு வேட்டி நிறைய சார். ரொம்ப ரொம்ப அழகான விஷயம். அதாவது அவர் வந்து இறங்கி அதை வரணுன்றக்காக ஒரு சின்ன காரில் எளிமையாக வந்து, ஏன்னா யாருக்கும் ரொம்ப நோட்டடாக இருக்க வேணான்றக்காக சிம்பிளாக செக்யூரிட்டி ரீசன்ஸுக்காக வந்து இறங்கி அந்த பொக்கேவை காரில் அவரே எடுத்து அதை யாரோ அசிஸ்டன்ட் கொடுத்து பின்னாடி தூக்கிட்டு வர சொல்லலாம். அதை அப்படியே பவ்யமாக எடுத்துகிட்டு வந்து அந்த வேஷ்டி ஷர்ட்டோட அந்த பட்டு வேஷ்டினா, அதாவது நான் உன் ஃபேமிலி மெம்பர், இது எங்கள் வீட்டு கல்யாணம் அப்படின்றத அவர் சொல்லாமல் சொன்னதாக தான் நான் எடுத்துக்கிறேன். கண்டிப்பாக. ஸோ எங்கள் குடும்பத்தில் ஒருவனாக அவர் தன்னை நினச்சிட்டது வந்து எனக்கு ரொம்ப இன்னும் அதுலேயும் பெரிய பெருமை எனக்கு. ரொம்ப அது என்ன உச்சகட்ட பெருமை அது.